12/12/24 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். என்னடா ஒரு சாதாரண நடிகரோட பிறந்த நாள் தானே சொல்லிட்டு எல்லாரும் ஈஸியாக சொல்லலாம். அதாவது கடந்து போயிடுவாங்க சில பேர். பட் ஆனால் ரஜினிகாந்த்ன்ற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒன்றிணைஞ்சி போகக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார். இப்போ இருக்க விஜய் ஃபேன்ஸ்கிட்டயோ இல்லை அஜித் ஃபேன்ஸ்கிட்டயோ கேட்கலாம், நீங்கள் யாரோட ஃபேன் கேட்கும்போது விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சின்ன வயசில் ஃபஸ்ட்டு யாரோட ஃபேனாக இருப்பாங்களா கேட்டால் ரஜினியோட ஃபேனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரஜினிசம்ன்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. பத்தாவதுக்கு ரஜினிகாந்த் தான் இன்றைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாகவும் இருக்கார். பட் இருந்தாலும் அந்த ஒரு டிபேட்ஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது, யார் நம்பர் 1 அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ரஜினிகாந்த் ஸ்டில் நம்பர் 1 இருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்க? புரியல எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வி. ஸ்டில் நம்பர் 1னா அவர் எப்பவுமே நம்பர் 1 தாங்க. அந்த இடத்துலேருந்து அவர் இறங்கவே இல்லை. அதாவது டிபேட்ஸ் ஏன் வருதுன்னா, இன்னொருத்தர் பக்கத்தில் நெருங்கும் போது தான் வரும், அவரை தாண்டி போகும்போது வராது. தாண்டி போயிட்டாங்கனாலே டிக்ளேர்ட் ஆகிடும் இவர் தாண்டிட்டாருன்னு சொல்லி. எப்போவுமே வரலாறை பார்த்தீங்கன்னா, ரஜினியை தாண்டிய ராமராஜன், ரஜினியை தாண்டிய பாக்கியராஜ், ரஜினியை தாண்டிய சரத்குமார், ரஜினியை தாண்டிய ராம்கி, இவங்க ரஜினியை தாண்டிய சத்யராஜ். ஆனால் கடைசியில் எதுவுமே இல்லை, ரஜினி அங்கேயே தான் இருப்பார். இவங்க தாண்டுறேன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு, அது வந்து எப்படின்னா அந்த விநியோகஸ்தர்களும் அந்த ப்ரொடியூசர்களும் சேர்ந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து எப்போவுமே வந்து சினிமா எப்படி பண்ணணும்னா, அடுத்த 30 வருஷத்துக்கான ஆளை தேடிகிட்டே இருக்கும். அடுத்த 30 வருஷத்துக்கான ஆளை தேடும். அந்த 30 வருஷத்துக்கான ஆள் இவர் தானான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும். அவர் அங்கேருந்து கிளிக் ஆகி தூக்கிட்டு போயிட்டாருன்னா அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. கிளிக் ஆகலை அப்படின்னா திருப்பி வந்து இவர்கிட்டே வந்துடுவாங்க. இதுதான் சினிமா. ரஜினிக்கு முந்தினிய ராமராஜன் சொல்லி சொல்லுவாங்க. ரஜினி முந்திட்டார் உண்மையாக இருந்திருந்தா, மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தா, ராமராஜனை கொண்டு போகிறது தான் அடுத்தது அவங்களோட வேலையாக. ராமராஜனை முந்திய சத்யராஜ் தான் வரும். அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ராமராஜனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல தான் அவங்களோட மார்க்கெட். அது நடக்கலை, ஏன்னா மக்கள் ஒத்துக்கலை. திருப்பி வந்து ரஜினிக்கிட்டே வந்துடுவாங்க. இது வந்து ஒரு சைக்கிள். இன்றைக்கும் பாருங்கள், விஜய் வந்து ரஜினியை முந்திட்டாருன்னுவாங்க. இன்றைக்கி விஜய் ஃபீல்டில் இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன் நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க, இன்னும் 2 வருஷத்தில் சிவகார்த்திகேயன் ரஜினியின் ரெக்கார்டை முடிவெடுத்தார், சிவகார்த்திகேயன் கமலின் ரெக்கார்டை முடிவெடுத்தார்னு இன்றைக்கி ஒரு நியூஸ் வருதுன்னா, அது எதுக்காகனா, சிவகார்த்திகேயன் மேபி அடுத்த 30 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சி அவங்க பண்ணுவாங்க. இன் கேஸ் அதுவும் தகர்க்கப்படலாம். ஏன்னா இவங்க இன்னும் நிச்சயமான ஒரு படம் வெற்றி 2 படம் வெற்றியால் இவங்க இருக்காங்க. அவரெல்லாம் அப்படி இல்லைங்க. 174 படம், 100 படத்துக்கு மேலே இட்டு, ஓகேவா, 100 படத்துக்கு மேலே இட்டு, அதில் வந்து 15 படத்துக்கு மேலே பிளாக் பஸ்டர் இட்டு, வேர்ல்டு வைடு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உண்மையிலே மக்கள் கவர்றாங்க. அப்போனா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல தக்க வைக்க முடியும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரலாம், நாளைக்கு போயிடுவாங்க. அவங்களாம் வந்து உங்களுக்கு இது அதனால தான் ரஜினின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கான பாதையை தானே கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த பிராண்ட் வந்து அவர் இருக்க வரையும் அங்கே தான் இருக்கும். அவர் மேபி அவர் இல்லைன்னா மட்டும்தான் அந்த இடம் வெற்றிடமாக மாறும். அந்த இடத்துக்குள்ளே வேறு யாராவது வந்தால் நிரப்பிடலாமே தவிர, அவர் இருக்கிற வரையும் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, ரஜினி வந்து நீங்கள் நினைக்கலாம், ரஜினி என்ன பண்ணிட்டார், ஸ்டைல் பண்ணுறாரு, அவர் ஒரே மாதிரியே நடிக்கிறாரு, ஒரே மாதிரியே கதையை செலக்ட் பண்ணுறாருன்னு. ஆனால் அதுதான் வெற்றின்னு அவர் முடிவு பண்ணுறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அது வெற்றியும் ஆகுது. அது ஆகிற வரையும் ரஜினி தான். ஸோ ரஜினி வந்து அந்த காலத்து விஜய் சேதுபதி. உங்களோட ஆக்டிங் பேட்டர்னை உடைச்சாரு. நீங்கள் இப்படி திரும்பினா தான் எல்லோரும் பார்ப்பாங்க, இவ்வளோ பொறுமையாக பேசினா தான் வந்து மக்கள் கேட்பாங்க, தங்கச்சினா இப்படி அழுவணும், ஐயோ அம்மானா இப்படி பேசக்கூடாது, கோவமாக எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வந்து நீங்கள் நடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ என்ன ரூலுன்னு சொல்கிறியோ அந்த ரூலை உடைப்பேன், அது மக்களும் பார்ப்பாங்கன்னு முடிவு பண்ணி நடித்த ஒரு ஆள். இப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரே மாதிரி நடிக்கிறீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லுறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கார். பேட்டர்ன் ஓனர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேட்டர்னில் படம் பண்ணாதீங்க, எங்கள் பேட்டர்னில் படம் பண்ணுங்கன்றீங்க. ஸோ இது வந்து அப்படி தான் இப்படி போட்டி போடுவாங்க ரஜினிகிட்டே தவிர, ரஜினியை வந்து அவங்களால அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி வந்துடும். ஒருத்தன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே, அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியலையே போது அவனை என்ன பண்ணுவீங்க, ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவங்க மேலே இருக்க குற்றத்தை அப்படி தான் ரஜினியை பண்ணுவாங்க எப்போவுமே. இவர் ஒரே மாதிரி நடிக்கிறாரு, இவர் ஏன் அவர் மாதிரி நடிக்கலை, இவர் ஏன் இந்த மாதிரி கதை பண்ணல. அது என்னன்னா கோவம், ஐயோ நம்மளும் அதே தான் பண்ணி பார்க்குறோம், நம்மளால் ஜெயிக்க முடியலன்ற அந்த விரக்தி தான் அது வந்து அதோட இது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. ரஜினி எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே சமயத்தில் ரஜினி மேலே வெறுப்புன்றதும் ரொம்ப அதிகமாக தான் பார்க்கப்படுது கூட சொல்லலாம்.
எதனால இந்த ஒரு வெறுப்பு ரஜினி மேலே அதிகமாக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ரஜினியோட வெறுப்போட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2006க்கு அப்புறம் தான் வந்து ரஜினியோட வெறுப்பு காலம்னு ஒன்று ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் ரஜினி தான், ரஜினி சொல்கிறது தான் வேத வாக்குன்னு தான் இருக்கும். ரஜினிக்கு ஆப்போசிட்டாக எப்போ நிலைப்பாடு வருதுன்னா, ரஜினி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆன்மீக பாதையை எப்பப்போலாம், ஆன்மீகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமே கொஞ்சம் தூரம் தான். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேர்லேருந்தே வந்து திராவிடத்தையும் பெரியார்த்துவத்தையும் கொண்டு வந்ததுனால ரஜினி கொஞ்சம் எப்போ அந்த ஸ்டாண்டை எடுத்தாரோ, பிஜேபியோட ஸ்டாண்டு, ஸோ வந்து தேசியமயமாக்குதல் அப்படின்னு பேச ஆரம்பித்தாரோ, அன்னிலேருந்தே ரஜினியை வந்து இவங்க வந்து விரோதியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. விரோதின்றத சென்ஸோட அது ஒரு கூட்டம் தான் அந்த மாதிரி பார்த்தது. மக்கள் அந்த மாதிரி என்றைக்குமே பார்க்கல. மக்கள் தெளிவாக இருந்தாங்க. அரசியலுக்கு வர ரஜினி, படம் பண்ணுற ரஜினி அப்படின்னு மக்கள் பிரித்து பார்த்தாங்க. படம் பண்ணுற ரஜினி எப்போவுமே எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான், அரசியலுக்கு வந்தால் விமர்சனம் வைப்போம் அப்படின்றத வந்து பிரித்து தான் பார்த்து மக்கள் வந்து எப்போவுமே இருந்தாங்க. அந்த விமர்சனங்களும் அதிகமானதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு தேசிய கட்சிகளோட கோட்பாடு கொள்கையில் வந்து இங்கே அவர் ஒத்துக்கிறதுனால, இவங்க வந்து நினைக்கிற மாதிரி அவர் இல்லை அப்படின்றது அது காலம் பதில் சொல்லும். அது ரஜினி சொல்கிறது தான், காலம்தான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டான பதில் சொல்லும். அது யார் கரெக்டு யார் தப்புன்றது வந்து மக்களும் வந்து காலமும் தான் பதில் சொல்லும். இப்போ ஒரு அரசியல் இல்லை, பட் இருந்தாலும் அந்த அரசியல் வெறுப்புன்றது அவரோட படத்து மேலே பிரதிபலிக்குது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரஜினி கரெக்டாக படம் பண்ணால் ரஜினி படத்தை நிறுத்தவே முடியாது உங்களால். ரஜினி அப்போ அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, இந்த காலகட்டத்துக்கு ஒத்துக்கலையோ அந்த மாதிரி தான் ரஜினியோட. நீங்கள் கடந்த காலத்தில் சரியாக போகாத படங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கபாலிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் கபாலியில் எனக்கு உடன்பாடு இல்லை. கபாலி வசூல் ரீதியாகவும் நல்ல படம் தான், ஓப்பனிங்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ கபாலியை விட்டுருவோம். கோச்சடையான், காலா, லிங்கா, அதுக்கப்புறம் வந்து அண்ணாத்தை, இந்த 4. அப்புறம் தர்பாரும் கூட ஆவரேஜ். ஸோ அது ஒத்துக்கிறது தான் ஆகணும், அதுவும் ஆவரேஜ். இதெல்லாம் என்னென்னா அவர் தனக்கான கதையை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த காலகட்டத்தில் அவர் ரெடியாக இருக்காருங்க. உங்களுக்கு ஸ்டைல் வேணுமா ஸ்டைல் பண்ணுறேன், ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன். ஆனால் அதுக்கான கரெக்டான டேரக்டர் தேடிட்டே இருந்தார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஜெயிலர் வருது, அதிரி புதிரியாக ஹிட் ஆகுது. அப்போனா கதையும் கரெக்டாக இருந்ததுன்னா அங்கே யாருமே ரஜினியை தடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ 700 கோடி 800 கோடி சொல்கிறாங்கன்னா அது ஏன் வருது? அப்போ மக்கள் தயாராக இருக்காங்க. அவர் பிஜேபிக்கு பேசினார், அதெல்லாம் பார்க்கல. நான் கொடுக்குற காசுக்கு ரஜினி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார், நான் நம்பி வந்தேன். ரஜினி என்டர்டெயின்மெண்ட் பண்ணார், இவ்வளோதான். அந்த விஷயம் கரெக்டாக இருக்க வரையும் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சினிமாவை ரொம்ப விரும்பாதவங்க சில பேர் வந்து ஒரு கேள்வி வந்து எப்பயும் முன்வைப்பாங்க. அது ஏன்னா ரஜினியை ஏன்டா இவ்வளோ கொண்டாடுறீங்க, அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவங்க கேள்விகளை எடுத்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் ஆக்டர்ஸோட ஃபேண்டமே இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னங்க அவர் சும்மா நடந்து தாங்க வர்றாரு, என்ன இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு போட்டாவே காசு கொடுத்துட்டு வந்துடுவீங்களா, என் படம் பார்க்க மாட்டிங்களா? இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்குது. சிகரெட் தூக்கி போடுறதுனா ஒரு ஸ்டைலா? ஏன்னா அந்த ஒரு விமர்சனன்றது ஒரு படம் ஆரம்பித்த காலகட்டத்துலேருந்தே இருக்குது. பாபாக்கு அப்புறம் ஒரு சிகரெட் பிடிக்கிறதுல, ஸோ அந்த விமர்சனம் கொடுக்கறதில்ல. அதை தாண்டி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஜெயிலரில் சிகரெட் ஜெயிலரில் பிடிச்சாரு, இருந்தாலும் ஒரு பிட்டு சிந்தானே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து ரஜினி மேலே இருக்கும் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட முக்கியமாக சொல்லணும்னா படத்தை தாண்டி ஒரு வெளித்தோற்றத்தை பற்றி ரஜினி எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக கிண்டல் பண்ணுவாங்க. அதான் ஒரு ஏட்டஸ் வந்து எப்பவுமே கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டைல் தானே பண்ணுறாரு அப்படின்வாங்க, ஏதாவது நடந்து தானே வந்தார், இதை பார்க்கறதுக்கே போகிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்களா. இதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்ல. திரு கமலஹாசன் அவர்களே ஒரு பேட்டியில் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுத்துருந்தப்போ ஒரு நெறியாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, நீங்கள் தானே அதுக்கு தகுதியான ஆள், அவருக்கு கொடுத்துட்டாங்களே, இதை பற்றி உங்களோட அப்படின்னா கமலே வியந்து சொன்னார், ஏங்க நான் வந்து நடித்து கஷ்டப்பட்டு கைத்தட்டல் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் வந்த உடனே வந்து நின்னா மட்டும் போதும் கைத்தட்டல்ன்றதை வந்து அப்படி ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியும்ல, கனெக்ட் பண்ண. சினிமான்றது ஒன்றும் இல்லைங்க, ஸ்க்ரீன் ப்ளஸ் சீட். உன்னை எவ்வளோ சீக்கிரம் அங்கே நீ ஏன் அழுகுறனா, அப்போ நீ கனெக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். அங்கே அழுவும் போது நீ சிரிச்சினா நீ கனெக்டே ஆகலை, அது ஒரு காமெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஃப்ளாப் ஃபிலிமுக்கும் குட் ஃபிலிமுக்கும் அர்த்தம். இப்போ அங்கே ஒருத்தர் ரஜினி அடிச்சிட்டானும் போது உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்போ நீங்கள் ரஜினி கூட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஒரு ஆக்டர் பண்ண வேண்டிய விஷயமே. ஸோ ஆக்டிங் இஸ் நத்திங் பட் ரியாக்டிங். ஸோ ரஜினி கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாரு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அது உங்களை கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ணதுனால நீங்கள் அவரோட எமோஷன்ஸ் கூட பிளெண்ட் ஆகுறீங்க. அவர் சின்னதாக கண்ணு கலங்கணுன்னு நீங்கள் அழுதுறீங்க. அதே சினாரியோ இன்னொரு ஆக்டர் பண்ணுறாரு, அவர் கதறாரு, கீழே விழுறாரு, மலையில் வந்து ட்ரெயினில் தலையை குண்டா வச்சுட்டு ஓடுறாரு, தட்டி கீழே விழுறாரு. இவ்வளோ பண்ணாதான் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்குறீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம்.
ஆனால் ரஜினி நேஷனல் அவார்டு வரலையேன்னு எல்லாரும் கேட்குறாங்களே. ஏன் வரணும்னு நான் கேட்குறேன். சிவாஜி கணேசனுக்கே நீங்கள் கொடுக்கல. சிவாஜி கணேசன் விடவாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே நடிகர்கள். சிவாஜிக்கு அவருக்கே கொடுக்காத நேஷனல் அவார்டை பற்றி நான் கேரே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். ரஜினியோட ரெகக்னேஷன் தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம படம் பண்ணால் எங்கே பிஸ்னஸ் ஆகுது, எல்லாரும் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ரெகக்னேஷன் தான். நேஷனல் அவார்டு கொடுத்தா தான் அவர் பெஸ்ட் ஆக்டர்னு தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டருக்காக நாங்கள் நடிக்கணும்ல, அந்த ஒரு பேட்டர்னில் வச்சு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குல்ல, அவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஸோ மக்களை கனெக்ட் பண்ணிட்டேன். ரஜினி இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக போன படம் கனெக்ட் ஆகலாம். ரஜினியை வந்து அவங்க கனெக்ட் பண்ண வைக்கல அந்த படத்தில், அவ்வளோதான் அந்த விஷயம். ரஜினியை கனெக்ட் ஆகிட்டாருன்னா உங்களெல்லாம் எதுவுமே அங்கே டிபேட்டே இல்லை. அடுத்த கட்டமாக இன்னொரு கேள்வி நீங்கள் எதை வச்சு. அதே மாதிரி ரஜினியோட ஆஃப் ஸ்க்ரீன் லுக்கை வந்து எப்பவுமே கேலி கிண்டல் பண்ணுவோம். கரெக்ட். ஆஃப் ஸ்க்ரீன் லுக் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் லுக் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று அஜித்குமார், இன்னொன்று ரஜினிகாந்த். அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க இருக்கிற தோட்டத்தோட வெளியே வருவாங்க. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் இருக்கிற தோட்டத்தில் போகிறாரு. ஏங்க நடிப்புனா என்ன தெரியுமாங்க, ஆக்டர்ஸ் வந்து பயப்படுறாங்க. இப்போது அமிதாப் பச்சன் சார் முதற்கொண்டு சொல்கிறேன், ஐயோ நம்மளோட முக தோற்றம் வந்து இவ்வளோ வயசானதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் ஃபேன்ஸ் போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்களே, அது வந்து அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் இதுதான் அவங்களுக்கே தெரியும். நேற்று சாயந்தரம் நியூஸில் பார்த்துருப்பாங்க, ரஜினி வந்து முடியல, அவர் தாடி இப்படி தான் இருக்குது, அவர் கருப்பாக தான் இருக்கிற எல்லாமே தெரிஞ்சால் கூட மறுநாள் ஸ்க்ரீனில் ரஜினி விக்கு வச்சுட்டு வந்தாருன்னா கொண்டாடுறாங்களே, அப்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாருல, அவங்க பார்க்குறது அதுதான். ஒரு குழந்த மாதிரி, அந்த குழந்த எனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணி வந்துச்சுன்னா கை தட்டுவேன். இவ்வளோ தான் அவங்க ரஜினிக்கும் மக்களுக்கும் உள்ள பாண்டிங்கிறது வந்து அதுதான். அவங்க வந்து ரஜினி வந்து என்ன மாதிரி ஆள்னா, இப்போ ஒரு சில விஷயம் நம்ம பண்ணுவோம், கையை தூக்குவோம், காலை இப்படி பண்ணுவோம், காலரை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது யாருக்கிட்டேருந்து உங்களுக்கு கடந்து வரப்பட்டிருக்குன்னா உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, அவங்கலேருந்து வரும். அப்படிப்பட்ட மாதிரி ஒரு 50 வருஷமாக ஒரு மேன்லினஸை ஒரு ஜென்ரேஷனுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் இவன் இப்படி தான் இருப்பான், அரகண்ட்டாக இருப்பான், அவன் வந்து இப்படி ஸ்டைல் பண்ணுவான், இப்படி கையை இப்படி தூக்குவான், இப்படி அப்படி பண்ணி தான் பேசுவான், அவன் இப்படி யோசிப்பான், அப்படிலாம் ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுறாருல, அவர் உங்களை வந்து பயாலஜிக்கலாக உங்கள் கூட கனெக்ட் ஆகாமல் ஆத்மாத்மாக கனெக்ட் ஆகி உங்களோட தாத்தா உங்களோட அப்பா அவங்களோட ஜீன்ஸ்குள்ளேருந்து உள்ளே போய் உங்கள் மூலியமாக கடந்து வந்து, அதனால தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. ஒரு குழந்தை ஏங்க ரஜினி ஸ்டைலை பார்த்தோன்னே பண்ணணும்னு நினைக்குது? ஏன்னா அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மா எல்லாருமே ஃபீட் ஆகிடுறாங்க ஆல்ரெடி, ப்ரோக்ராம்டு, தே ஆர் ப்ரோக்ராம்டு ரெடி. அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த குழந்தைக்கு கன்வே ஆகும்போது அது என்ஜாய் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இம்பேக்ட். அதனால தான் ரஜினியை வந்து கடந்து போகிறாரு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு நடிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு தேவை வந்து கொடுக்குறாங்க, அவங்க அங்கேருந்து மூவ் ஆயிடுறாங்க. ரஜினின்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரேஷன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இன்ஃப்ளூயன்சர் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களா, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், இவர் சொன்னார்னா 100 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு. இந்த இன்ஃப்ளூயன்ஸை இந்த மீடியம் இல்லாதப்போ ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே மட்டுமே வச்சு கடத்தின ஒரு ஆள் தான் அவர். அந்த பவரை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு கட்சி ஆரம்பித்தா கூட முடிஞ்சிச்சு. இப்பயும் நான் சொல்கிறேன், நாளைக்கே ரஜினி ஓகே என்னோடய உடல்நலத்தை நான் வந்து சரி செஞ்சுக்கிறேன், நான் வந்து படம் நடிக்கிறதை நிறுத்திடுறேன், நான் இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலுமே இங்கே ஒரு பெரிய பூகம்பம் வந்து விழும். புதுசாக கட்சி ஆரம்பித்த சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே அந்த ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு பூகம்பம் க்ரியேட் ஆகும். ரஜினியோட தாக்கம்ன்றது எல்லாருக்குமே இன்றைக்கும் தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் திமுகலேருந்து ஸ்டாலின் ஐயா அவரோட எம்எல்ஏ ஒரு புக்கு நூல் வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. மோடி பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. எடப்பாடி வந்து அவருக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. எல்லாருக்குமே யார் பலம் வாய்ந்தவங்கன்னு எல்லாருக்குமே உண்மை தெரியும். இவர் எதிராக போயிட்டாருன்னா நம்மளோட பாதி பலம் வெளியே போய்டுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால எடப்பாடி அவர்களுக்கு இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னு. ஆனால் ரஜினி வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு. அதனால தான் அவர் அவ்வளோ விமர்சனம் செஞ்ச சீமான் அவர்கள் இன்றைக்கி ஐயா ரஜினி அவர்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்குறதும் சரி, சங்கி அப்படின்னா நண்பர்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறதும் சரி, அவரோட மாற்றத்துக்கு காரணமும் இதுதான். ஸோ எனக்கு ஆபத்து இல்லாதவரையும் ரஜினி என்னோட நண்பர், அப்படி தான் எல்லாருமே பார்த்துக்குறாங்க. அவர் நண்பராக உங்களோட எதிரியை வந்து நீங்கள் நண்பராகிக்கணும். அப்படி இவர் வந்து எனக்கு எதிரியாக வந்துட்டா என்னால் வந்து போரில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால எல்லாருமே அவரை நண்பராக மட்டுமே வச்சு பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு ஆள். அது அவருக்குமே நல்லா தெரியும். அவருமே சரி ஓகே நானும் நண்பனாகவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கார். எல்லாம் ஓகே. பட் ஆனால் எண்டில் வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ சேலரி வாங்குறாரு,
எதுக்கு இவ்வளோ சேலரி இந்த ஒரு விஷயன்றது அவரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு. என் படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணுது, அதனால நான் இவ்வளோ சேலரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மேடையில் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆக்டர்ஸோட சேலரி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா படத்தோட பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமே, அது வந்து ரஜினி விஜய் போன்ற ஆட்கள் தானே அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சில விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ரஜினியுமே இவ்வளோ வருஷம் இருக்கிறாரு, அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாரு. இருந்தாலுமே ஒரு படத்துக்கு 250 கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அது இல்லையா? டிமாண்ட் வர்சஸ் சேலுங்க. நான் கேட்கறது என்னோட உரிமை. இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணிட்டு கொடுக்க போகிறது ப்ரொடியூசரோட உரிமை. ஓகேவா? இவ்வளோ கேப்பபிள் இருந்தால் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு விலக போகிறாங்க. அவருக்கான டிமாண்ட் அவருக்கு என்னன்னு தெரியுது. ஏன்னா ரஜினி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து படத்தில் நடிக்கிறதுக்காக மட்டும் சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. படத்தில் வந்து அந்த ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு 45 நாள் கால் ஷீட்டுக்காக 250 கோடின்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வாட்டியும் அவர் தொலைக்கிறது அவரோட ப்ரைவசி. அந்த ப்ரைவசியை தொலைக்கிறதுக்காக அவங்க வைக்கிற டிமாண்டு தான் அந்த சேல்ரி. அதுதான் நீங்கள் மறைமுகமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாதிரி அவங்களால வாழ முடியாதுங்க. நம்மளை மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அவர் எவ்வளோ வேணால் காசு சம்பாதிக்கிட்டோம். நீங்கள் வந்து ரஜினி வந்து நாளைக்கு ஐநாக்ஸ் தேட்டரில் வந்து நடுவில் நின்று ஒரு தேட்டரில் க்யூவில் நின்று ஏதாவது படம் பார்க்க முடியுமா? இல்லை ஒரு டீ கடையில் நின்று உட்காந்து நார்மலாக பேச முடியுமா? அவரோட ப்ரைவசி எக்கச்சக்கமாக எந்த ஒரு இதுதான் பேசிக். ரஜினி அவர்களுக்கு மட்டும் நான் சொல்லுவேன், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவங்களோட ப்ரைவசியை தொலைக்கிறாங்களே, அவங்க எங்கே போக வேண்டியது இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அடுத்த கட்டத்துக்கு அவர் இங்கே போகவே முடியாது. அவருக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் உட்காந்து தான் அவர் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அதுக்கான காஸ்ட் தான் நீங்கள் இதுதான் வந்து அல்டிமேட்டாக அவங்கள புஷ் பண்ணுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 ரூபாய்க்கு அவரால் 8 ரூபாய்க்கு டீ குடிக்க முடியாதுங்க. அவர் குடிக்கணும்னா டீ குடிக்கணும்னா ப்ரைவசி இருக்கிற அந்த இடத்துக்கு போய் 800 ரூபா கொடுத்து தான் ஒரு டீ குடிப்போம். அவருக்கே தெரியும் இந்த 800 ரூபா டீக்கு இது ஒன்றும் ஒர்த் இல்லை, அந்த கடையில் 8 ரூபாய்க்கு கிடைக்குது, அங்கே போக முடியாது. இது இங்கேன்னு இல்லை, அங்கேருந்து ஆரம்பித்து அவரோட வாழ்க்கையோட எல்லா ஒரு அடுத்த கட்ட எல்லா விஷயத்துலையும் அது நிர்ணயமாகுது. அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணாலுமே அது வந்து நம்ம பண்ணுற பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அது ரஜினின்றதுனாலே அதிகமாக வந்து தான் விழும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லைஃப் ஸ்டைலே மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ணுறாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் ஓகே தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் வாங்க தேவையில்ல, படம் ஓடிச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கலாம். அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. படம் ஓடலைன்னா கடைசியில் ரஜினிக்கு காசும் வராது. ரஜினி இல்லை, எந்த ஆக்டர் தான் காசும் வராது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதில் நம்பிக்கை வரணும். கதை மேலே அவங்களுக்கும் ஈடுபாடு இருந்தால் மட்டும் தான் அது நடக்கும். ஸோ என்னோட முதல் கேள்வியுமாவே திருப்பி என்னோட லாஸ்ட்டு கேள்வியை கேட்குறேன். இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க, ரஜினி ஏன் பிடிக்கும், ரஜினிக்கு இவ்வளோ ஏட்டர்ஸ் இருந்தாலுமே அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் எல்லாரும் முன்வைக்கிற ஒரு டிபேட் வந்து இன்னைக்கு வரைக்குமே கேட்குற ஒரே விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலரில் 600 கோடி கொடுத்துட்டாரு, 600 கோடி கிட்ட கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி ஸ்டில் நம்பர் 1 தானே எல்லாருமே கேட்குறாங்க. யாருக்குங்க ப்ரூவ் பண்ண நம்பர் 1 நான் எனக்கு புரியல. யார் ப்ரூவ் பண்ணணும் நம்பர் 1? எல்லாருமே நம்பர் 1ங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மார்க்கெட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணுறீங்களோ, அப்போது அது வரையும் அந்த படம். நாளைக்கே நான் சொல்கிறேங்க, ராஜமௌழி ரஜினி ஓகேவா, அம்பாலா ஃபிலிம்ஸ் 3 பேரும் கூட்டணி படம் வந்து ஓப்பனிங் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் ட்ரேபிள் ப்ராஃபிட்டாக 500 கோடிங்க. படம் தொட்டால் 1000 கோடிங்க. ஆனால் அந்த உழைப்பை போடுறதுக்கு ரஜினிக்கான ஏஜுக்கான உழைப்பை போடணும். அத்தனை வருஷம் ரஜினிக்கான ஸ்கிரிப்டை அவர் ரெடி பண்ணணும், அதுக்கான பொருட்செலவுக்கு அவங்க ரெடி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு கணக்கு. நீங்கள் வியாபாரத்தை மட்டும் வச்சு பார்த்து ஒருத்தர் நம்பர் 1 சொன்னீங்கன்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு புது ஆக்டர் ஒருத்தர் வருவார், அவர்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கன்சிஸ்டன்சி தாங்க இங்கே மேட்ரு. கன்சிஸ்டன்சினா 1991 பாபா ரிலீஸ் ஆகிற வரையும் எந்த படமும் தோற்றதில்லை. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை ஏதாவது ஒரு ஆக்டருக்கு எத்தணுவாங்க. அதே டைம் ஃப்ரேமில் வந்த எந்த ஒரு ஆக்டருக்காவது தொடர்ந்து 10 வருஷம். இப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் நம்ம மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸ் வந்து படம் ஃப்ளாப்பே ஆனதில்லைன்னுவாங்க. அவர் வந்து 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார். அவர் கரெக்டாக அந்த மாதிரி பட்ஜெட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஆள். கரெக்டாக டைம் ஃப்ரேமை பிளான் பண்ணி அடித்து 10 வருஷத்துக்கு அந்த பாபா வர வரையுமே அவருக்கு ஃப்ளாப் படம் கிடையாது. பாபாவுமே அந்த வருஷத்தில் கலெக்ட் பண்ணப்பட்ட பெரிய படமே அதுதானே. அது அப்படி சொல்லி அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ரஜினி எங்களை பொறுத்தவரையும் ரஜினி படம் வந்து மெகா பிளாஸ்டர் ஆகலைன்னா அது ரஜினி படமே இல்லை. அடிக்கிறது ஏதோ சின்ன பசங்களாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 100 கோடி போட்டு 300 கோடி எடுத்துட்டேன் நான் 20 நாங்களாம் ஃப்ளாப் படமே எங்களுக்கு 300 கோடி தான், 200 கோடி தான். ஸோ அதை பற்றி கணக்கில் எல்லாருக்கும் ஜனரஞ்சகமாக ரீச் ஆச்சா,
எல்லாரும் வந்து சம்பாரிச்சாங்களா, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களா, அதுலேருந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லையா, அப்போ தான் நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இவங்கள மாதிரி வந்து கணக்கு வச்சுட்டு நான் 150 கோடி போட்டேன், எனக்கு 300 கோடி வந்துச்சு, இது இட்டு தான் வந்து வெளியே வந்து அழுகுற அளவுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து இன்னும் போகல. அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் ஒரு படம் சரியாக போகலாம் போகலை, போகும்போது ஆமாம் போச்சு, இவ்வளோதான் எங்களுக்கு பிரச்சனை. அதனால ரஜினி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட. அதே போல் ஒரு ஆக்டர் ரீசெண்டாக ஒரு தர்பார் வந்தப்போ ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ரஜினியோட பழைய ஃபோட்டோ அந்த குங்குமம்ல வந்து ஒரு உருவகேலி ஃபோட்டோ ஒன்று போட்டு இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்களுக்கான பதில் தான் வந்து அவரோட தொடர்ச்சியான வெற்றி. அவரோட உத்வேகமே அங்கேருந்து தான் வருது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரஜினியை கீழே இழுங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அவர் உங்களுக்கு மேலே மேலே போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். 70 வயசில் ஜெயிக்க முடியும். 72 வயசில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க. 72 வயசில் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சின்னு ஒருத்தன் உட்காந்தானா, இல்லை என்னால் 100 கோடி பண்ண முடியும்னு உட்காந்து காட்டுறாருல, அதுதாங்க ரஜினி. அந்த அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் ரஜினி. நீங்கள் சொல்கிறீங்களே 20 வயசு பையன் நம்ம உட்காந்து என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்கும் போது 72 வயசு ஆள் ஒருத்தன் 100 கோடி சம்பாதிக்கணும் போது தான் அதுதாங்க அந்த ஒரு இதுதாங்க ரஜினி. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த ஒரு பர்த்டே ஸ்பெஷல் மூமெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியும் ரஜினின்றது எப்போயும் மாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் அவருக்கு மேலே வைக்கப்பட விமர்சனங்களை மட்டுமே வச்சு இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் வந்து மேக் பண்ண கூட சொல்லலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்தியன் சினிமாவோட தமிழ் சினிமாவோட கோட்டா கேட்டால் அவர் தமிழ் சினிமாவோட கோட் மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவோட கோட்டு தான். இந்தியன் சினிமாவோட கோட்டு தான் சொல்லணும். அது நான் சொல்ல இவரே சொல்லிட்டாரு. பட் ஆனால் அப்படிதான் இருக்கு நிலைமை. அதுதாங்க ஒரு நிதர்சனம். இன்னைக்கு அமீர் கான் தோத்துருக்காரு, அடுத்த படத்துக்கு வெற்றிக்காக வெயிட் பண்ணுறாரு. ஷாருக் கான் தோத்துட்டே இருந்தார், இப்போ தான் ஜெயிக்கணும்னு வந்திருக்காரு. சல்மான் கான் ஜெயிச்சுட்டே இருந்தார், தோத்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவரோட ஆவரேஜ் ஃபிலிம் தான் அவரோட தோல்வியாக கருதப்படுற ஒரே நடிகர் ரஜினி தான். அவருக்கு தோல்வியெல்லாம் இன்னும் வரலைங்க. தோல்வின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவரோட ஆவரேஜ் ஃபிலிம். அதாவது ஹிட் அடிக்கலைன்னா ரஜினிக்கு தோல்வி. இதுதான் உங்களோட கணக்கு. எங்களுக்கு ரஜினி படம் பண்ணுறவர் ரஜினி தான்.